அடிக்கிற வெயிலுக்கு என்னதான் நம்ம குளிர்ச்சி தரக்கூடிய பழைய சாதம், கம்பங்கூழ், ராகி கூழ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிற வத்தல் நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் கோவக்கால சுலபமாக டேஸ்ட்டாக வத்தல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கிலோ அளவுக்கு கோவக்காய் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதில் தான் நான் இன்றைக்கி வத்தல் செய்ய போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கோவக்காய் வாங்குறது பார்த்திங்கன்னா பிஞ்சாக வாங்காமல் நல்லா கொஞ்சம் முத்தலாக வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா கோவக்காவையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது எந்த அளவுக்கு கட் பண்ணான்றதை சொல்கிறேன். முதல்ல இந்த முன்னாடி உள்ளதையும் பின்னாடி உள்ளதையும் கட் பண்ணிடுங்க. அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கி வரும். இப்போ இந்த சைஸில் உள்ள கோவக்காவை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த சைஸில் எடுத்திங்கன்னா தான் நல்லா காஞ்சி ஓரளவுக்கு சைஸாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். உள்ளே பழுத்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்குது, அது பரவாயில்ல. இவ்வளோ கோவக்காவை வேக வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அகலமான பேனோ பாத்திரமோ எடுத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கோவக்காய் சேர்த்தாலும் வேக விடுறது எந்த அளவுக்கு கோவக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்து மசாலாலாம் நல்லா கொதிச்சதும் அதை வடிகட்டக்கூடாது. இந்த தண்ணியிலேயே மசாலா சேர்த்து இந்த கோவக்காயில் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடணும். அதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ அடுத்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல உப்பு சேர்த்துக்கிறேன். கோவக்காய்க்கு தகுந்த மாதிரி நம்ம நார்மலாக பொரியலுக்கு எப்படி உப்பு சேர்ப்போமோ அதே மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக மட்டும் தான் சேர்க்குறேன், காரம் இருக்காது. காரத்துக்கும் சுவைக்கும் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம். அதுலேயே எல்லா வகையான மசாலாஸ் இருக்கிறதுனால இதுவே போதுமானது. கலருக்காக மட்டும்தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம சாம்பார் பொடியை தவிர வேறு எந்த காரப்பொடியும் சேர்த்துக்காதீங்க. நம்ம தனி மிளகாய் தூள் அப்படி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப காரமாக தான் இருக்குமே தவிர டேஸ்ட் இருக்காது. இப்போ சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு 20 நிமிஷம் குறைவான தீயில் வச்சு வேக விட்டுக்கோங்க. நான் 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணியிருக்கேன். கோவக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணி பாருங்கள், சுத்தமாக வற்றி அந்த மசாலா எல்லாமே இந்த கோவக்காவோடு ஒட்டியிருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல இதை ஆற விட்டுறலாம். சூடாக இருந்தால் இந்த மசாலாவில் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். நம்ம ஆற விட்டுட்டு நல்லா காய விட்டு எடுத்தோன்னா தான் தனித்தனியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சட்டுன்னு காஞ்சி வரும். சூட்டோட காய வச்சுட்டோன்னா 4-5 நாள் ஆகும் இது காஞ்சி வர. இந்த மாதிரி தனித்தனியாக உதுத்து விட்டு நல்லா ஆற விட்டு காய விட்டிங்கன்னா 2 நாளில் இதை காய விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அகலமான பாத்திரத்தில் நான் இதை கொட்டி ஆற விட்டுக்கிறேன் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ 10 நிமிஷம் நல்லா ஆறிருக்கு. ஒரே பிளேட்டில் போட்டால் சீக்கிரத்தில் காயாதுங்கிறதுனால 2 பிளேட்டில் நல்லா பரப்பி விட்டு இதை நல்லா காய விட்டுக்கிறேன். காய்ச்சி தான் சொல்கிறேன் எத்தனை நாள் ஆச்சுங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காவை காய விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எத்தனை நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு காய விடுறதுக்கு. கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா கிறிஸ்பாக காஞ்சி வந்திருக்கு. இதை நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இடையிலே உங்களுக்கு லைட்டாக ஈரப்பதம் வந்துருச்சு அப்படின்னா சட்டுன்னு வெயிலில் காய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். நல்லா சூடு பண்ண எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. குறைவான சூட்டில் எண்ணெய் இருந்துச்சுன்னா சட்டுன்னு பொரியாது, மேலே அப்படியே பபுள்ஸ் மாதிரி எலும்பி வந்துடும். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா சட்டுன்னு பொரிஞ்சு வர, உள்ளே கிறிஸ்பாக இருக்கும். கலரும் இந்த கலர் வந்ததும் எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கோவக்காய் வேக வைக்கும்போது சரி உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இதுக்கு மேலே உப்பு தூவிக்கலாம். எனக்கு சரியாக இருக்குங்கிறதுனால நான் இதை அப்படியே சாப்பிட போகிறேன். டேஸ்டி கோவக்காய் வத்தல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.